வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி, வயசானவங்க. அவங்க குழந்தைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கணவன் மனைவி வந்து அவங்களுடைய பையன் வீட்டில் இருந்தாங்க. ஒரு கணவருக்கு கொஞ்சம் சுகர், ப்ரெஷர்லாம் இருக்குது. அவருக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும். சாப்பாடெல்லாம் கொஞ்சம் குறைவாக கொடுக்கணும். டைமுக்கு கொடுக்கணும். அதேமாதிரி மாத்திரைகளும் கரெக்டாக கொடுக்கணும். அதை வந்து அவங்க மனைவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து அவருக்கு சரியான நேரத்துக்கு அவர்கிட்ட சொல்லி மாத்திரை சாப்பிட்றதுக்கு சொல்லி தான் கொடுக்கணும். இது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணுன்ட்டு. அவர் மோஸ்ட்லி டிபெண்ட்டாக இருந்தார். அவர் இண்டிபெண்ட்டாக அவரே செய்ய மாட்டார். இந்த மனைவிக்கு ஒரு நாள் வந்து அவங்க அண்ணனை பார்க்க வேண்டிய ஒரு வேலை இருந்தது. சரி, அதனால் பார்க்கறதுக்கு காலையில் போயிட்டு அடுத்த நாள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி போயிட்டு வந்துடுறேன், அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், மருமகள் வந்து எல்லா மாத்திரையும் உங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க கொடுக்குற நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்டு இருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு மருமகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது மாதிரிமா மாமாவுக்கு கரெக்டாக கொடுத்துரு, சாப்பாடு வந்து கொஞ்சம் சாதம் வந்து குழைவாக வெந்திருக்கணும், இந்த மதியத்தில் சாதமும் ஏதாவது ஒரு கீரை காய்கறி காலையில் வந்து 2 இட்லி போதும் அவருக்கு, இது பண்ணதும் சுட கொண்டாந்த இட்லியும் ஒரு சாம்பாரும் ஒரு சட்னியை வச்சா போதும். அதுமாதிரி நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு சப்பாத்தி 2 போதும் அப்படின்னு எதாவது கொடுக்கணும், எந்த மாத்திரை கொடுக்கணும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவங்களும் சரி பார்த்துக்கிறேன்ட்டு அந்த மருமகளும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் மதியமாக வராங்க. காலையில் கிளம்பி போய் மதியமாக வராங்க. மதியமாக வந்து வீட்டில் பார்த்தா வீட்டில் அவருடைய கணவர் வந்து ஒரு மூலையாக சுருண்டு படுத்து கிடக்கிறாரு. அங்கே அந்த ரூமில் அந்த மாத்திரை காலை வேலை சாப்பிட வேண்டிய மாத்திரை தனியாக இருக்குது, மதியம் சாப்பிட்ற மாத்திரை தனியாக வச்சுருக்காங்க, அது மாதிரி இரவு சாப்பிட வேண்டிய மாத்திரையை தனியாக வச்சுருக்காங்க. அதுமாதிரி 3 வேளைக்கு கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்குது. இட்லி பார்த்தா காஞ்சி போயிருக்குது, அந்த சப்பாத்தியும் வரட்டி மாதிரி இருக்குது, சாதமும் வேறு வேறையாக இருக்குது. ஒரு பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவருக்கு வந்து சரியான நேரத்தில் மருமகள் கொடுக்கல. 2 மருமகள் வந்து அவங்க ஏதோ சொன்னதை எடுத்தாந்து வச்சுட்டாங்க, அவர் சாப்பிடல. அவர் கொஞ்சம் கரிசனமாக பார்த்துருக்கணும், அவங்க பார்க்கல. இவங்க ரொம்ப பதச்சு போயிட்டு அப்புறம் இது பண்ணி அவருக்கு பண்ண வேண்டியெல்லாம் செஞ்சு சரியாக பண்ணி அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்து அவர் கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் தெம்பாக்கி விடுறாங்க. தெம்பாக்கிட்டு அப்புறமா அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு முன்னே நான் இறந்துடணும்னு நினச்சேன், கடவுள்கிட்ட எப்போ போகும்போது சுமங்கலியாக இறந்துடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் நிலைமையை பார்த்தது நான் சுமங்கலியாக சாகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நான் இறக்கணும்னு தான் நினைக்கிறேன், அதுக்கு முன்னே நான் உங்களை விட்டுட்டு இறக்கணும்னு நினைக்கல அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் இதான் சொல்லுவாங்க. கணவன் மனைவி வயதானவர்களில் பொதுவாகவே மனைவிகள் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பாங்க, கணவர்கள் வந்து எவ்வளோ தோணும் அலட்சியமாக இருப்பாங்க. அவங்கள வயதான காலத்தில் முழுமையாக அவங்கள பார்த்துக்கிறது வந்து மனைவி தான். மனைவி இல்லைன்னா வேறு யாராலுமே அவங்கள முழுமையாக பார்த்துக்க முடியாது. அதனால் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் மனைவி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதனால் அவங்கள எப்பயுமே தூற்றி பேசக்கூடாது, அவங்கள அலட்சியமாக நினைக்கக்கூடாது என்றது அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.